அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் போயிட்டு வரேன். சரிடி, போகிறதும் போகிற இந்த ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறது, வேறு ஏதாவது சுடிஸ் போட்டுட்டு போ. இது ஆல்ரெடி போட்ட மாதிரியே இருக்குது, எங்கே போனாலும் இதை தான் போடுறேன், வேறு ஏதாவது போடு. சரிம்மா, நான் போய் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வரேன், இங்கே இருங்க. சரிடி, நீ போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அம்மா வந்துட்டேன், எப்படி இது ஓகேவா? சரி சரி, அப்புறம் இதுலேயே டைம் ஆக்கிடுவேன், நீ போயிட்டு வா. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். சரி, அப்படியே போவோம். சரி, வந்தாச்சு, அத்தையை கூப்பிடுவோம். அத்தை, வீட்டில் இருக்கீங்களா? அட வாமா, வந்துட்டியா? ஆமாம் அத்தை, வந்துட்டேன். சரி சரி, வா, ஏன் வெளியே நிற்கிற, உள்ள வா வீட்டுக்குள்ளே. சரி இதோ வரேன். வாமா, வந்து உட்காரு. நீ வர டைம் கரெக்டாக லஞ்ச் டைமாக இருந்ததுனால தான் இப்போது நான் உட்கார சொல்கிறேன். நீ இரு, நான் போய் மாமா அப்புறம் என்னோட பையன்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி அத்தை. ஏங்க, பூமாரி வந்திருக்கா, வாங்க. டேய், என்னடா பண்ணுற, கீழே வா. சரி, அப்படியே நிற்போம். எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் உட்காருங்க, நானும் உட்காடுறேன். நீ தான் முதல்ல உட்காரணும், நீ தானே நின்றுட்டுருக்க. முதல்ல நீங்கள் உட்காருங்க, நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். சரி சரி. என்ன இன்னும் அத்தையே காணும்? இருமா, அதோ வந்துடுவாங்க. டேய், என்னடா பண்ணுற, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேனே. என்னம்மா இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அதுவா, நேற்று உன் அத்தை பொண்ணு வரேன்னு சொன்னேன்னே, அவள் வந்திருக்காவா? ஓ அப்படியா, அது வர நீ போமா. சரிப்பா, நான் போகிறேன், நீ வா. சரிம்மா போமா. அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உடனே ரூமுக்கு வந்துடாத. சரிம்மா போமா. தள்ளி விட்டுறாத, இருடா நான் போகிறேன். இந்த இருமா, வந்துடுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா பூமாரியை பார்த்த உடனே என்னன்னா மறந்துட்டீங்க போல. என்ன வேணும்? அவள் வந்தால் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எப்போ வந்தீங்க இங்கே? அது எப்படி நான் பூமாரி இருந்தோடனே அங்கே உட்காந்து இருக்குது, நான் தான் வந்துட்டேன். அது சரி. அங்கே இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வந்து தொலை. இதோ வர, இருமா, நீ வேற. இதோ வந்துட்டேன். அம்மா, பூமாரியா? பூமாரியா பையனோட அத்தை பொண்ணு? டேய், அப்போ உனக்கு பூமாரி ஆல்ரெடியே தெரியுமா? தெரியுமாவா? அம்மா, அவ என் கூட தான்மா காலேஜில் படிக்கிறா. ஓ, அப்போ பூமாரி உன் காலேஜ் தானா? அப்போ அஸ்வந்த் தான் நம்மளோட அத்தை பையனா? அப்போ ரெண்டாவது யாரா இருக்கும்? சரி, ஃப்ரெண்டு தானே, அப்போ போய் பேசுடாகாமன்னு நிற்காத. நான் எங்க பேசுறது, அவளே ஷாக்ல உட்காந்துருக்கா. நீ பேசுனா அவள் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவா, பேசு. சரிம்மா பேசுறேன். ஏய் பூமாரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஷாக்கா முதல்ல கம்மி பண்ணுமா, அதான் தெரிஞ்சிருச்சு இல்லை, எதுக்கு இன்னும் ஷாக்ல உட்காந்துருக்க? இவனால் மட்டும் எப்படிதான் ஷாக் ஆகாமல் இருந்தது முடிச்சதோ தெரில. இவ்வளோ ஷாக்காக இருக்கு எனக்கு, இதுக்கே அப்படின்னா ரெண்டாவது யாருன்னு தெரியலையே. நல்லா இருக்கேன். நீ தான் அப்போ என்னோட அத்தை பையனா? ஆமா, நான் தான். சரி, எனக்கும் பிரச்சனை தெரிஞ்சது நீ தானே. நான் கூட யாரோ வருவாங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல. அது என்ன, யார் யாரோ? ஐயோ, இவங்க வேற. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீங்க போய் பூமாரிக்கு எல்லாம் எடுத்து வைங்க, நானும் அப்படியே உட்காருறேன். ஆமாண்டா, வந்தவொடனே ஒன்ட்டே பேசிட்டு பார்த்தியா? பூமாரி எடுத்துக்கோ, தோசை இட்லி எல்லாம் இருக்கு, சீக்கிரமா எடுத்து சாப்பிட்டு. நான் அது காலைல செஞ்சேன், பெரு நீ வருவியோன்னு நினச்சி செஞ்சேன், அதான் அப்படியே இருக்கு. உனக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிடு. நானும் நீ சொல்லும் போது தாம்மா கவனிக்கிறேன், எதுக்குமா தோசைனா செஞ்சு வச்சிருக்கேன்? டேய், காலைல செஞ்சேன்டா. நீங்கள் யாருமே சாப்பிடாம வச்சுட்டீங்க. சரி, அப்படி இருந்துச்சுன்னா மத்தியானமும் சாப்பிடுவீங்கள்ல, அதனால தான் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. ஆஹா, சரி சரி. நீங்கள் 2 பேர் மட்டும் அங்கே பேசிக்கிட்டு இருங்க பூமாரிக்கிட்ட, என்னால் பேச விட்டுறாதீங்க. அப்பா, நாங்க எங்கப்பா உங்களை பேச விடல, நீங்க தான் பேசாம சைலண்டா இருக்கீங்க. உன் ஃப்ரெண்டுன்னு நீ பட்டு பேசிகிட்டு இருக்க. சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க, இப்படி உட்காந்துருந்தா எப்படி? சரி, அப்போ நான் போயிட்டு வரவா? சரி பூமாரி, பார்த்து போயிட்டு வா. பூமாரி பார்த்து போய். பூமாரி, நான் வேணா வந்து வீட்டை வா, போயிடுவியா? அதெல்லாம் நான் போயிடுவேன். சரி சரி, வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாள் ஜாலியாக போச்சு. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் நடப்போம். என்ன ஃபோன் வருது, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, யாரு? ஹலோ, பூமாரியா? ஆமாம், நான் பூமாரி தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் தான்டா அத்தை பேசுகிறேன். அத்தையா? அத்தையோட குரல் இப்படி இருக்காதே, ஒரு வேளை இது ரெண்டாவது அத்தையாக இருக்குமா? அத்தை நீங்கள்? ஆமாண்டா, நான் ஒன்றும் இன்னைக்கு காலைல போனியா, அவங்க கிடையாது. எப்படித்தான் உங்களுக்கு தெரியும் நான் காலையில் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு?
அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அத்தை உங்கள் அத்தை கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க. ஓ அப்படியா, சரிக்கா. எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அதுவா, நாளைக்கு இங்கே வீட்டுக்கு வரியா? அங்கேயா? சரி வரேன். ஒருவேளை இதுதான் நம்ம அத்தை வீடா இருக்குமோ? சரி, கூப்பிட்டு பார்ப்போம். அத்தை பேர் கூட செல்வின்னு தானே அம்மா சொன்னாங்க. அத்தை, செல்வி தொல்லை இருக்கீங்களா? யார் நம்மள ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கிறது? அவள் வேற சொன்னால பையன் வரான்னு, ஒருவேளை அவனா இருக்குமோ இது? இருந்தாலும் இருக்கும், யாருன்னு போய் பார்ப்போம். யாரோ வராங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இல்லப்பா, நீ நீ கார்த்திக் தானே? ஆமாத்து, நீங்கள் செல்வி தானே? ஆமாம் ஆமாம், இரு நான் கூப்பிடுறேன். சரி. அவளுக்கு நீ வரதே தெரியாது, இரு நான் கூப்பிட்டா தான் வருவா. வை. அது யாரா இருக்கும்? சரி பார்ப்போம். அம்மா இருமா வரேன். எங்கம்மா அதுக்குள்ளே போயிட்டு அதோ வர இரு. ஓ இங்கே தான் இருந்தியா? சரி சீக்கிரம் வா. எங்கேயோ இந்த குரலை கேட்ட மாதிரியே இருக்கே. என்னது, பூமாரியா? இவங்க மூஞ்சே சரியில்லையே. கார்த்திக்கிட்ட கேட்டு பார்ப்போம். கார்த்திக் கார்த்திக். அத்தை சொல்லுங்க, என்ன கூப்பிட்டீங்களா? ஏம்மா என்னாச்சு? ஏன் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஏதோ பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிற மாதிரி நிற்கிற. எனக்கு முன்னாடியே பூமாரியை தெரியுமா? ஆமாத்த, தெரியும். அப்படியா? சரி, அப்போ நல்ல விஷயம் தான். சரி சரி, ஷாக்கெல்லாம் கம்மி பண்ணு. என்னத்த கிண்டல் பண்றீங்களா? சரி சரி. இப்போ எதுக்கா பூமாரியை பார்த்தா நம்ம சிரிக்கிறோம்? என்னாச்சு நம்மளுக்கு? சிரிக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் சிரிப்பாக வருதே. எனக்கு வர பூமாரியை பார்த்தா நேற்று நடந்தது தான் ஞாபகம் வருது. இவங்க என்ன இங்கே? அப்போ இவங்க என்னோட ரெண்டாவதா? சுத்தம். ஃபஸ்ட்டு தான் அஸ்வந்தன் பார்த்தா, ரெண்டாவது கார்த்திகா. சூப்பர். இப்படி யாருக்குமே இருக்காது, எனக்கு மட்டுமே வந்திருக்கு பாருங்க. எனக்கு இவங்களை பார்த்தானே எனக்கு லைப்ரரியில் நடந்ததாகவே ஞாபகம் வருது. வேறு நடந்தது அம்மா கிட்ட வெறும் ஒரு பையன்தான் சொல்லி வச்சோம். கார்த்திக்னு தெரியாது. அம்மாட்ட அப்புறமா சொல்லலாமா? சரி, மூஞ்ச மாத்து. என்னடா அது உடனே மூஞ்சி மாறிட்டு? ஒருவேளை பூமாரி எனக்கு லைப்ரரியில் ஒன்று நடந்ததுன்னு சொன்னாலே, அது கார்த்திகா இருக்குமோ இல்லை அஸ்வந்தா இருக்குமா? சரிலையே. சரி, அப்படி இல்லைன்னா வேற யாராவது இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, அப்புறமா கேட்போம். சரி, இப்போ நான் காருக்கு போகிறேன், பூமாரி வர சொல்லுங்க. ஏன்பா அதை நீனே சொல்ல வேண்டியது தானே? எனக்கு சொல்ல போனால் எனக்கு நேற்று நடந்தது தான் ஞாபகம் வருது. நான் என்ன பண்ணுறது? என்னாச்சுப்பா யோசிக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன், நீங்கள் அனுப்பி விடுங்க. சரிப்பா நீ போ. ஏ பூமாரி, கூப்பிடுறான் போ. ஏம்மா நீங்கள் வந்து சொல்கிறீங்க? அதாண்டி கேட்டேன், ஆனால் எதுவுமே சொல்லலை. சரி சரி. பூமாரி, நான் வந்துட்டு உனக்கு கேட்கணும். அது என்னன்னா, போகிறப்ப தான் கேட்பியா? இல்லடி, எனக்கு இப்போ தாண்டி சந்தேகம் வந்துச்சு. சந்தேகமா? என்னது? அதுவா, நீ கூட அன்னைக்கு சொன்னீல எனக்கு அந்த மாதிரி லைப்ரரியில் நடந்ததுன்னு. அது கார்த்திகா இல்லை அஸ்வந்தா இல்லை வேற யாராவதா? அது வந்துமா, அது அது என்ன அஸ்வந்தா? சி அப்படிலாம் இல்லைம்மா, அவனா இல்லை. அப்போ என்ன கார்த்திகா? நான் இப்போ எப்படி சொல்கிறது அம்மாட்ட போய்? அம்மா அது வந்து வேலை கார்த்திகா இருக்குமோ? இப்போ இப்படி திணறாளே. அது வந்து ஆமாம்மா கார்த்திக் தான். அப்பாடா, கார்த்திக் தானா? நான் கூட வேற யாரோன்னு நினச்சிட்டேன். கார்த்திக் தானே? அதுக்கேண்டி இழுத்துட்டு இருந்தேன். நான் கூட ஒரு செகண்டில் பயந்துட்டேன் வேற யாரோன்னு. அம்மா திட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்க. அப்பனா உனக்கும் அம்மா இங்கே பாருமா, ஏதோ நான் கீழே விழ போனதுனால பிடிச்சதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்காத. சரி தான், நான் உன்னை பற்றி ஒன்றும் சொல்லலை. நீ போயிட்டு வா போ. சரி சரி போகிறேன். இது எங்கே போய் முடிய போதோ தெரில. அது கார்த்திகோ அஸ்வந்தோ யாராவது ஒரு ஆளாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இவ பண்ணுற கோவத்தை பார்த்தா என்னாக்க போகிறானுங்களோ தெரில. பார்ப்போம். என்னம்மா போக வர அப்படி நிற்கவா? கத்தாத போ. அப்புறம் போகிறப்ப மூஞ்சி எப்படி வைக்காத, நார்மலாக வச்சுட்டு போ. மாற்றிட்டேன். நீனும் இனிமேல் இப்படி பேசாத. சரி தான், நான் ஒன்றும் பேசல. நீ போ முதல்ல. பூமாரி, நேற்று நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனால் நீ கீழே விழ போனதுனால தான் அப்படி நான் பண்ணிட்டேன். இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்களாம் இருப்பீங்கன்னு. ஆனால் நான் அஸ்வந்த் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன் தான். ஆனால் ரெண்டாவது யாரும் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நீங்களா இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போ நேற்று நீ அஸ்வந்த் வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமாம். அந்த நாய் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாவது நான் கொஞ்சம் ப்ரிப்பேராவது ஆகிருப்பேன். இவனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, எதை யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அஸ்வந்த் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான், அதுதான் சொல்ல வந்தேன். அஸ்வந்தும் வராங்களா? ஓகே. அது இன்னும் அவன் பேர் சொன்ன உடனே சிரிப்பு வருது. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கான்?
மூஞ்சி மாறிட்டு ஒரு வேளை அம்மா சொன்ன மாதிரி இருக்குமோ? சேச்சா அப்படிலாம் இருக்காது. ஒரு வேளை நான் திடீர்னு அவங்க பேர் சொன்ன சிரிச்சதுனால அப்படி இருந்திருக்குமோ என்னமோ தெரில. ஐயோ பேசுறதுக்கே பயமாக இருக்கே. கார்த்திக், என்ன சொல்லு? கரெக்டுடா, கரெக்டு. நான் நினச்சது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் உடனே புதுசாக இவ்வளோக்கோ வரும். சரி என்னமோ ஒன்று சமாளிப்போம். எதுக்கு இப்போ நீ கூப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து எது யோசிச்சுட்டு இருக்க? இப்போ என்ன வேணும் உனக்கு? அது ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்போ இவ்வளோ கோவமாக இருக்கு? எல்லாம் உன்னால தான். எது என்னது? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலன்னு தான் கேட்கணும், என்ன நீ பண்ணனன்னு கேட்கக்கூடாது. ஐயோ எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாமல் என் மேலே கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரி நான் அப்படி என்னத்தான் பண்ணணுன்னு கொஞ்சம் சொல்லலாம்ல. அது வந்து அஸ்வந்த் இல்லைவா சொன்னேன்னா அப்புறம் எதாவது ஆயிடுச்சுன்னா ஏதாவது நினச்சிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது? அஸ்வந்த்னு சொன்னாங்க, அதோட நிப்பாட்டிட்டாங்க. அப்போ உண்மையிலேயே அஸ்வந்த் சொன்னோன்னே நான் சிரிச்சதுனால தான் கோவம் போல இருக்கு. என்னாச்சு? ஏதோ அஸ்வந்த்னு சொல்ல வந்தீங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மூஞ்சி அப்படி வச்சுட்டு என்கிட்ட கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? இப்படியே எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு கோவமாக இருக்கீங்கன்னு. ஒரு வேளை நம்ம அஸ்வந்த் பேர் சொன்னதுனால அவ சிரிச்சான்றது அவளுக்கு தெரியுமோ? நீங்கள் அஸ்வந்த் பேர் சொன்னீங்க, நான் உடனே சிரிச்சதுனால தானே இவ்வளோ கோபம். அது எப்படி இவ்வளோ மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதோ தெரியலையே. அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஓஹோ, அப்போ எதுவுமே இல்லாதனால தான் நீங்கள் அப்படி கோவப்பட்டீங்க. அது மட்டும் இல்லை, அஸ்வந்த்னு பேரை கூட சொன்னீங்க. அது ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. அது என்ன வாய் தவறி வர்றதுக்கு என்ன கல்லா இல்லை வேற ஏதாவதா? கரெக்டாக கொஷின் கேட்குறாள், எப்படி தான் அவளால் கேட்க முடியுதோ தெரில. சரி சமாளிப்போம். நான் வண்டி ஓட்டுறேன், கொஞ்சம் சைலண்டாக இருக்கு. நினச்சேன், அப்போவே நினச்சேன் என்ன இன்னும் சமாளிக்கலையே அப்படின்னு. சரி இனிமே அந்த மாதிரிலாம் பேசணும்னா சிரிச்சுன்றதுக்காக கோவப்பட்டீங்கல்ல, அதுக்காக சாரி. என்ன சாரி? யாரோ சொன்னாங்க நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் பேசாதுன்னு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டோமே, போச்சுடா. அது வந்து ஏதோ ஒரு இதில் வந்து 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 என்னமோ ஒன்று. சரி அதெல்லாம் விடு. நீ எதுக்கு இப்போ சாரியை வந்துட்டு சாரி அப்படின்னு இழுத்த? அதுவா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே அப்படி கோவப்பட்டு சாரி கேட்க வேண்டியதாக இருக்குல்ல, அதனால தான் ஒரு மாதிரி விருப்பமே இல்லாத சாரி இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டேன். அதுவும் கரெக்டு தானே. அவள் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கா. நானும் சாரி கேட்குறேன், நானும் வந்துட்டு கோவப்பட்டுக்க கூடாது. இவன் பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா? இது உண்மையிலே பைத்தியம் தானா? எனக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு கோவப்பட்டான்னு கேட்டால் சொல்லலை, நானாக கண்டுபிடிச்சி சொன்னோடனே எதுவும் சமாளிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சாரி கேட்டால் மறுபடியும் நான் பேசினதுக்கு சாரிங்க வேண்டியது. என்ன ஒரு என்னமோ அவங்க சொல்லிட்டு இருக்கேன். என்ன அதெல்லாம் எதுவும் இல்லையே. அவளுக்கே தெரியாது அவள் சொன்னது இது வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா லேட்டாக தான் போட்டிருக்கோம். அதுக்காகவே நான் கொஞ்சம் லாங்காக வீடியோ போடலான்னு நினச்சி, ஆக்சுவலாக இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தோம்ல, அந்த சீன்லாம் வந்து இன்னொரு வீடியோவாக ரெடி பண்ணலான்னு நினச்சேன். இன்னொரு வீடியோவாக போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் டைமே இல்லை. ஆக்சுவலாக நான் நேற்று போட வீடியோவை தான் நான் ஃப்ரைடே அன்றைக்கி போட்டுட்டேன். நேற்று போட வேண்டியது ஃப்ரைடே அன்றைக்கி போட்டதுனால நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி போகலான்னு நினச்சி, இன்றைக்கி எனக்கு காலையில் டைம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால. இப்போ கூட எனக்கு டைம் இல்லாதனால நான் இதோட முடிக்கிறேன். வீட்டுக்கு போய் என்ன ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் லீவ் முடிஞ்சவங்க காலேஜ் போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் பார்த்துருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் வியூஸ் கம்மியாக தான் போகுது. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக தான் வியூஸ் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வேளை ஸ்டோரி நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது இதில் பிடிக்கல, எனக்கு வந்து இந்த மாதிரி சீன் போர் அடிக்குது அப்படின்னா சொல்லிவிடுங்க. நான் அதனால தான் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி வைக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல, சாரி. நெக்ஸ்ட் டைம் இதை விட நான் நல்ல வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. போன வீடியோவுக்கு லைக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எப்போவுமே நாங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவோம், இல்லைன்னா 2 பேர் வருவோம். இல்லைன்னா இன்னொரு கேர்ள் வந்து நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரி அவங்க வர வேண்டியதாக தான் இருந்தது. பட் எனக்கு இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்க முடியல. ஸோ நான் டக்குன்னு முடிச்சிடலான்னு இந்த கான்வர்சேஷன்லேயே அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அன்டில் தென் வெயிட்டிங்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்காக 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். இதை மாதிரி நாங்கள் ஒன்று 3 டேஸ் உங்களுக்கு வீடியோ போட முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். அதுக்கு பதிலாக 3 டேஸ் போட முடியலனாலும் 2 டேஸ்க்குள்ள ஒரு டே வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்கு.